அது சரி, இதுதான் உன்னோட பிளானா? ராதாவுக்கு கல்யாணம் நல்ல விஷயம்தான். அந்த ராதாவுக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சூனியக்காரி இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டே மொத்தமா போயிடுவா. அவ்வளோ ஈஸியாலாம் அவ போக மாட்டாமா. இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. என்னது? என் கூட வாங்க. வாங்க போலாம். நீங்க உங்க கோவில் பூசாரியோட பொண்ணை உங்க வீட்டுல வச்சு விதவையான உங்க பையன் சந்தோஷத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க பையனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க பாக்குறீங்க. நீங்க இப்படி செய்யறதுக்கு பதிலா உங்க பையனுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்க வேண்டியதுதானே? காசு பணத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்ச பூசாரி ராமேஸ்வரன் பூசாரிக்கான எல்லா தகுதியும் இழந்துட்டாரு. எல்லா தவறுகளையும் வேடிக்கை பார்க்கறாரு. இப்ப புரிஞ்சது சாமி. கௌரவத்தை காப்பாத்தவும் குடும்பமான மரியாதையை காப்பாத்தவும் நீங்க சொல்றத செய்யற. நாங்க கூடிய சீக்கிரம் ராதாவுக்கு கல்யாணம் பண்ணிடுறோம். அந்த கௌரவம் முறைப்படிதான் காப்பாற்றப்படணும். உன்னால செய்ய முடியும்னா நீ நினைக்கிறது நடக்கும், இல்லைன்னா முடியாது. ராதா, நீ எதுக்காக அழுவுற ராதா? ப்ளீஸ் அழாத. உனக்கு கல்யாணம்லாம் ஆகாது. நான் நடக்க விட மாட்டேன். முதல் தடவையா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. அப்படியெல்லாம் நான் உன்னை போக விட மாட்டேன். மோகன் கிட்ட சொல்றேன், அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவர்கிட்ட நான் உன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒருவேளை அவராலே எதுவும் பண்ண முடியலனா நானே உங்க பாட்டி கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். கியூட் ஃபேஸ் வச்சுக்கிட்டு சொல்லுவேன், சூப்பர் பாட்டி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராதாவுக்கு நீங்க கல்யாணம் பண்ண வைக்காதீங்க. அது மட்டும் இல்ல, உன் கடவுள் கிருஷ்ணரும் உனக்கு தலையா இருக்காரு. நாங்க உனக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டோம். பயப்படாத, நீ அழாம இரு ப்ளீஸ். தனக்கு தானே உதவி செஞ்சுக்கலன்னா கிருஷ்ணர் கண்டிப்பா எந்த உதவியும் செய்ய மாட்டாரு. நீ சொல்றது சரி குஷி. நான் அழறதுக்கான நேரம் இது இல்ல. தைரியமா இருக்கணும். நான் ஏதாவது செஞ்சாகணும். வாழ்க்கையோட யதார்த்தம் உண்மையான வழியில பயமில்லாம போறதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ இந்த வேலைய முழு ஈடுபாட்டோட செஞ்சிருக்க. ஒரு குடும்பத்தோட நல்ல மருமக குடும்ப மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக குடும்பத்துக்காக எதிர்த்து நிற்கவும் தயாரா இருக்கணும். அது சுவாமி, நான் எப்பவும் உண்மைக்கு துணையா இருக்கணும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே நேரம் எனக்குள்ள ஒரு பயமும் இருக்கு. நான் என் குடும்பத்தை எதிர்த்து இங்க இருக்கிறது தப்பு கிடையாதா? இங்க பாருமா, எப்படி தங்கத்தை உருக்குனாலும் அதோட தரம் குறையாம இருக்குமோ அதே மாதிரி ஒரு மாணவனுக்கு படிப்பு மட்டும்தான் அவனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். நீ உன் குடும்பத்தோட மான மரியாதை கௌரவம்
இதையெல்லாம் காப்பாத்துனது மட்டும் இல்ல, அந்த ராமேஸ்வரத்தோட பொண்ணு ராதாவுக்கும் நீ நல்லதுதான் பண்ணிருக்கம்மா. இத பத்தி யாருக்குமே தெரிய வேண்டாம். அதுதான் அவளுக்கும் ரொம்ப நல்லது. எவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் நடக்குதோ அந்த அளவுக்கு அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்ன நடந்திருந்தாலும் அதுல அவங்க 2 பேரோட தப்பு எதுவுமே இல்ல. ராதாவோட மனசு கங்கையை விட புனிதமானது. அப்புறம் மோகன், அவர் மனசுக்குள்ள அந்த கிருஷ்ணரே குடியிருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா நம்ம எல்லாருக்குள்ளேயும் குடியிருக்காருமா. ஆனா உங்களோட அந்த மோகன் இந்த உலகத்தோட சட்டம் சம்பிரதாயம் எதையுமே கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எந்த மோகனால ராதாவோட பேரு கெட்டு போக இருந்ததோ அதிலிருந்து நீ அவளை காப்பாத்திட்ட. குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறைக்காகவும் பாசத்துக்காகவும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க போலாமா? நல்லபடியா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. இப்பவாது சொல்லு உன்னோட பிளான் என்னன்னு. நான் சொல்றேம்மா, எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். அன்னைக்கு நான் குருமாவை பார்க்க போயிருந்தேன்ல, அப்ப அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு வழிதான் இருக்கு. அது மூலமா ராதாவும் மோகனும் ஒருத்தர் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. நீயே ஒரு பையனை பார்த்து அந்த ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க. அப்பதான் அவ அந்த மோகனோட மனசுல இருந்து வெளியே போவா. அதனாலதான் நான் மோகன் ராதாவோட போட்டோவை பேப்பர்ல வர வச்சேன். அத பார்த்த பிறகுதான் ராதாவோட பாட்டி பதறி அடிச்சு வந்தாங்க, நம்ம வீட்ல இருந்து ராதாவை கூட்டிக்கிட்டு போக. ஆனா மோகன் ராதாவை போக விடாம தடுக்கிறத பார்த்தேன். அப்பதான் நான் என்னோட கடைசி பிளான ஆரம்பிச்சேன். சுவாமிகள், சுவாமி, என்னோட தங்கச்சி ராதாவையும் என் குடும்பத்தையும் இந்த பிரச்சனையில இருந்து, இந்த கெட்ட பேர்ல இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். சுவாமி ஒத்துக்கிட்டாரு. அம்மா, நம்ம ஊரு எவ்வளவுதான் மாறிக்கிட்டே போனாலும் சரி, ஆனா இன்னைக்கும் ஒரு பொண்ணோட பேரு கெட்டு போச்சுன்னா அப்ப அவளோட குடும்பம் எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. அது உண்மைதான். ராதாவோட பாட்டியும் அப்படிதான் யோசிச்சிருக்காங்க. ஒருவேளை ராதாவோட பாட்டி அப்படி யோசிக்கலனா நான் எப்படியாவது அவங்க வாயில இருந்து இந்த கல்யாண மேட்டரை வர வச்சிருப்பேன். அது என்னன்னா, எப்படி இருந்தாலும் நான் ராதாக்கு அக்கால, அவ மேல அக்கறை காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா? என் பத்திரம் அது தங்கம். சரி, வீட்டுக்கு போலாமா? டிராமா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். வா போலாம். வாங்க. பாட்டி, நீங்க ராதாவை அரலூசுன்னு சொல்லுவீங்கல்ல, ஆனா அந்த வேலையை இப்ப நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ராதாவுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு? அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசு ஆகுது? நீங்களே சொல்லுங்களேன், அவ வாழ்க்கையில இது வரைக்கும் அப்படி என்ன பார்த்திருப்பா? என்ன பார்த்திருப்பான்னு சொல்லுங்க. நீ சொல்லுப்பா, இதுக்கு மேல பார்க்க என்ன இருக்கு? அந்த கோயிலுக்கு எங்க குடும்பம் எத்தனை தலைமுறையா சேவை பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்ப அந்த உரிமை கையை விட்டு போக போகுது. இது ஒரு கண்ணே தான் பொண்ணுதான் உலகமே நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்போ அதே பொண்ணால அவ அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறான். இதுக்கு மேல என்ன நடக்கணும் மோகன்? சொல்லு. இனியும் அசிங்கப்பட ஏதாவது இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்து அவ பட்ட அசிங்கம் போதும். சொல்லு, இனியும் அசிங்கம் பண்ணுமா? அப்பா, ஊர்க்காரங்கெல்லாம் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கல்ல, ஆனா அதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்புறீங்களாப்பா?
வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எனக்கு அம்மா இல்லாத குறை தெரியாம வளர்த்தீங்க. அம்மா உயிரோட இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் தப்பு பண்ணிருப்பேன் நீங்க எப்படிப்பா நம்புறீங்க? இல்லப்பா, நான் உங்களோட பொண்ணுப்பா, உங்களோட ராதாப்பா. உங்களை அவமானப்படுத்துற மாதிரி நான் எந்த விஷயமும் எப்பவும் செய்ய மாட்டேன். பாரு மோகன், பாரு இந்த அப்பாவோட நிலைமைய பாரு. அவனுக்கு அவன் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு, சமுதாயத்துக்கு பயப்படுறான். இவன் தன் பொண்ணை நல்லா தான் வளர்த்தான், ஆனா வர்ற பழி அவனால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த பழி ஏன் தெரியுமா? இதுக்கு காரணம் வெறும் ராதா மட்டும் இல்ல, அவளை வளர்த்த என்னையும் தப்பா பேசுறாங்க. கடவுளுக்கு சேவை செய்யறவன் பணத்துக்காக வாழ மாட்டான், அவன் புண்ணியத்தை மட்டும்தான் தேடுவான். இவன் பண்ண புண்ணியமெல்லாம் இப்ப பாவமா மாறிடுச்சு. பாட்டி, உங்க குடும்பத்துக்கு நடந்தது பெரிய அநியாயம்னு எனக்கும் தெரியும். ஆனா யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக உங்க பேத்திய நீங்களே தண்டிக்காதீங்க பாட்டி. குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக அவசரப்பட்டு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கை அழிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு பாட்டி. கல்யாணங்கிறது ஒரு புனிதமான உறவு. அதுவும் இல்லாம கல்யாணம் ஏதாவது ஒரு நல்ல காரணத்துக்காக நடக்கணும். ஒருவேளை அவ யாரையாவது காதலிச்சாலோ இல்ல அவ மனசு யார் கூடயாவது இருந்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறான்னா அப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணம் ஒரு வாழ்க்கையோடைய புது ஆரம்பமா இருக்கணும் பாட்டி. ஒரு பிரச்சனைக்கான முடிவா இருக்க கூடாது. சமுதாயத்துக்கு பயந்து இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுக்கு பேரு கல்யாணமே இல்ல. இப்படிப்பட்ட சமுதாயத்துக்காக அவ எதுக்காக பலியாட ஆகணும்? அவ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டா. மோகன், ராதா கல்யாணம் பண்ணிப்பா. எங்க பாட்டி என்ன சொன்னாலும் யார சொன்னாலும் ராதா அவங்கள கல்யாணம் பண்ணிப்பா. உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருக்காராதா? இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்க போறீங்க. உங்களுக்கு இது ரொம்ப சின்ன விஷயம் மோகன் ஐயா. ஆனா எங்க குடும்பத்தோட மான மரியாதை இதுலதான் இருக்கு. என்னால என் உயிரை கூட விட முடியும். ஆனா எங்க அப்பா தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால ஒரு நாள் பார்க்க முடியாது மோகன் ஐயா. அப்போ உன்னோட குடும்பத்துக்காக உன் வாழ்க்கை அழிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணு. என் குடும்பத்துக்காக நான் எடுக்கிற முடிவுல எனக்கு சந்தோஷம் தான் மோகன் ஐயா, கவலை கிடையாது. ஏன் தெரியுமா?
ஏன்னா அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் நான் அவங்க மேல வச்சிருந்த பாசமும் தான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரல, ஆனா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. மோகன் ஐயா, ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் யார தெய்வமா பார்த்தனோ அவருக்கு என் மேல அக்கறை இருக்கு. அதே மாதிரி என் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் கூட என் மேல அக்கறை இருக்கு. அவங்க யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாம எல்லாரும் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? ரொம்ப பிரமாதம். நீ உங்க பாட்டி சொல்றது சரிதான். ராதா ஒரு அரலூசுதான். என்னவோ உன் இஷ்டத்துக்கு பண்ணி தொலை. மோகன், மோகன் நில்லு. மோகன், சந்தோஷமா இரு, நல்லா இருக்கணும். அப்பா, ராதா கல்யாணத்துக்கு எப்படியோ ஒத்துக்கிட்டா. ஆனா இந்த மோகன் எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறானே. இப்படியே போனா ராதாவை பொண்ணு பார்க்க வர பையனை அப்படியே அனுப்பிச்சிருவான் போல இருக்கு. அவன் ராதாவுக்கு கல்யாணமே நடக்க விட மாட்டான். ராதாக்கு கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அப்பதான் மோகனை என்னால அடைய முடியும். நான் மோகனை அடையணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐயோ கடவுளே, இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வைப்பா. வணக்கம். ஆமா, நானும் இங்கதான் இருக்கேன். இன்னைக்கு தான் வந்த ஊர்ல இருந்து. சந்திக்கலாமே, கண்டிப்பா சந்திக்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு? ராதாவோட பாட்டி கிட்ட நீ பேசின விதம் தப்பு மோகன். இத பாரு மோகன், நான் இது நாள் வரைக்கும் எந்த விஷயத்துக்காகவும் உன்னை தடுத்ததே இல்ல. உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கைய வாழ நான் உன்னை விட்டுருக்கேன். எந்த சாஸ்திர சம்பிரதாயங்களையும் நீ கடைப்பிடிக்கல, அதையும் நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா பெரியவங்க கிட்ட மரியாதையை எப்படி பேசணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா மோகன்? இன்னைக்கு நீ நடந்துகிட்ட விதத்தால என்னோட வளர்ப்பையே எல்லாரும் சந்தேகப்பட்டுட்டாங்க. ராதாவோட பாட்டி வயசுல பெரியவங்க, அதை நீ மறந்துட்டியா? அவங்க கிட்ட இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்ப நான் அவங்க கிட்ட அப்படி எந்த மாதிரி பேசுறேன்? நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது தப்பு நடந்தா அதை பார்த்துட்டு பயந்துட்டு அமைதியா இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் ராதாவோட பாட்டிக்கு என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அப்படின்னா அவங்க பேசுற விதம் மட்டும் உங்களுக்கு சரின்னு படுது இல்ல? அது மட்டும் தப்பு இல்லையா? அப்படி இல்ல மோகன். அப்ப சரி விடுங்க. புரிஞ்சுக்க மோகன், அவங்க ராதாவோட பாட்டி. அவங்க என்னதான் சொல்லி இருந்தாலும் இல்ல அவங்க எப்படி நடந்துகிட்டு இருந்தாலும் அது ராதாவோட நல்லதுக்காகவா தான் இருக்கும். அது சரி, அவங்க ராதாவோட பாட்டி. அப்ப நாம ராதாவுக்கு எதுவுமே இல்லையா? நாம யாரு ராதாவுக்கு? சொல்லு மோகன், பதில் சொல்லு.